உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு இப்படியே வாயை பொத்திக்கிட்டே உட்காந்துருந்தா மட்டும்தான் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் ஊடகம் அப்படிங்கிறதுல நம்ம பேசவே முடியும். அது எப்படிங்க வாயை பொத்திக்கிட்டே பேசுகிறது அப்படிங்கிறீங்களா? நீ எதுவுமே பேசாத, இப்படியே பொத்திக்கிட்டுரு. அப்படி இல்லைன்னு வச்சுக்க, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாருன்னு பாட்டை திரும்ப திரும்ப ரிப்பீட் மோடில் போட்டு கேட்டுக்கிட்டு திராவிட மாடல் ஆட்சியில் பாலாரும் தேனாரும் ஓடுது. தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இல்லைன்னா தமிழ்நாடே இல்லை, கருணாநிதி அவர்கள் இல்லைன்னா தமிழ் இன்னொன்று ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி வாயாலேயே வடை சுட்டுக்கிட்டே களத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தோம்னா ஏதோ 200 நமக்கும் கிடைக்கும், அதை வச்சு ஓட்டிக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு நாட்டில் நடக்கிற உண்மைகளை பேசணும் அப்படின்னாக்கா வழக்கு அப்படிங்கிறது தொடுக்கப்படும். இன்றைக்கி சாட்டை துரைமுருகன் கைது எதனால் நடந்திருக்கு? கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே அப்படி ஒரு பாட்டு இருக்குது தெரியுங்களா? திராவிட தலைவர், அவரை தமிழின தலைவர்னு உடன்பிறப்புகள் சொல்லுவாங்க. அவரை போற்றி புகழ்ந்து நாகூர் அனீபா பாடின பாடல் தான் இது. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. எதுக்கு கள்ளக்குடி கொண்டவர்? இந்த கள்ளக்குடி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, இப்போ டால்மியாபுரம்னு கள்ளக்குடி பழங்கானத்தம்னு இன்றைக்கி இருக்கும். அங்கே போய் தண்டவாளத்தில் தலையை வச்சு படுத்துட்டாராம். ட்ரெயின் வந்துடாதாயா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ட்ரெயின் வந்தால் ஏயா நாங்கள் வைக்க போகிறோம், என்ன விளையாடுறீங்களா? சும்மா ட்ரெயின் வரா தண்டவாளத்தில் தலையை வச்சுட்டு ஒரு போராட்டம் பண்ணிவிட்டு போயிட வேண்டியதுதான். அதுக்கு ஒரு அடைமொழி, கள்ளக்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே அப்படின்னு. இதை ட்ரோல் பண்ணுற மாதிரி எதிர்கட்சிக்காரர்கள் ஒரு பாட்டு எழுதியிருந்தாங்க. இந்த பாடல் எல்லா இடத்துலையுமே ஒளிபரப்பாகிட்டு தான் இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் போட்டால் கூட வரும், கள்ளத்தனம் கொண்ட கருணாநிதி வாழ்கவே. அதில் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வரி வரும், சண்டாளன் கருணாநிதி பெரும் சதிகாரன் கருணாநிதி அப்படின்னு. இந்த பாட்டை நம்ம பாடலை, நம்ம எழுதலை, எதுவுமே பண்ணல. யாரோ ஒருத்தர் எழுதுனது, யாரோ ஒருத்தர் பாடினது. அந்த ஈழத்தில் கருணாநிதி அவர்கள் துரோகம் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எழுதின அந்த தமிழ் தேசிய சித்தாந்தம் உடையவர்கள் ஒரு விரக்தியோட உச்சத்தில் கருணாநிதி அவர்களை திட்டி எழுதின பாடல் தான் இது. இந்த பாட்டை பாடினவனை கைது செஞ்சுருக்கலாம்ல. இந்த பாடல் இன்னைக்கு பொது வெளியில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இந்த பாட்டை திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் பிரச்சார மேடையில் பாடிட்டாராம். அதனால் சாட்டை துரைமுருகன் திரு கருணாநிதி அவர்களோட புகழுக்கு களங்கம் விளைவிச்சிட்டாரு அப்படின்னு அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. எங்கே? சொந்த ஊருக்கு போனவரை நம்ம மீடியாக்கள் எல்லாம் என்ன செய்தி போடுது பார்த்துங்க, குற்றாலத்தில் குளிக்க போய் ஜாலியாக இருந்தாராம். ஒரு கோயில் கொடைக்காக ஊருக்கு போயிருக்காரு. போன இடத்துல குற்றாலத்தில் தங்கி இருந்திருக்காரு. அங்கே போய் திருச்சி சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செஞ்சுருக்காங்க. எதுக்கு இவ்வளோ பயம் சாட்டை துரைமுருகனை பார்த்து? உண்மையான காரணம் என்னன்னு தெரியுங்களா? இன்றைக்கி சென்னையில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட அந்த படுகொலைக்கு பிறகு சென்னை சிட்டி கமிஷனராக இருந்த திரு சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் மாற்றப்பட்டு அந்த இடத்துல அருண் ஐபிஎஸ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. இப்போ திராவிட வாடகை வாய்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, நிறைய பேர் ஊடகத்தில் பேசுவாங்க. அவங்க எல்லாமே பேசியிருப்பாங்க, அருண் ஐபிஎஸ் எப்படிப்பட்டவர் தெரியுமா, பார்த்துருவார் தீத்துருவார், இனிமேல் சட்ட ஒழுங்கே சூப்பராக இருக்க போகுது, பாரா இனிமேல் தாண்டா எங்கள் திராவிட மாடலோட ஆட்டத்தை அப்படிங்கிற மாதிரிலாம் புகழ்ந்து தள்ளியிருப்பாங்க. அவர் உண்மையிலே நல்ல அதிகாரி தான், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது, சரிங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் அவர்களுக்கு திறமை இல்லைன்னு நீங்கள் சொல்ல வராங்களா? இவர் திறமையான அதிகாரி அப்படின்னா அவர் திறமையற்ற அதிகாரியா? எதற்கெடுத்தாலும் அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுது அப்படின்னா என்ன காரணம்? ரத்தீஷ் அப்படிங்கிறவர், டாக்டர் ரத்தீஷ் அப்படிங்கிற ஒருத்தர் உதயநிதி அவர்களோட நெருங்கிய நண்பர். இதெல்லாம் உதயநிதி அவர்களோட கோட்டா தான். சரி, உதயநிதி கோட்டாவில் எதுக்கு இப்போ திடீர்னு அதிகாரிகள்லாம் நியமிக்கப்பட போகிறீங்க? உதயநிதி துணை முதல்வராக போகிறார். என்னைக்கு? அடுத்த மாதம். ஏன்? ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா போக போகிறாரு, உடல்நிலை சரியில்லை, ஓய்வுக்காக அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. சொல்ல முடியாது, நம்ம திராவிட மாடல் முதலீடுகளை ஈர்க்க போகிறேன்னு சொல்லிட்டு கூட போவாங்க. ஏன்னா இவங்க போனது எல்லாமே அப்படி தானே, துபாய் போனாங்க, முதலீடு ஈர்க்க போனாங்க, அடுத்து ஒவ்வொரு நாடாக போயிட்டு வராங்க. முதலீடை ஈர்த்தாங்களா இல்லை என்னன்னு தான் நமக்கு ஒன்றும் தெரியல, முதலீடு வந்த மாதிரி ஒன்றும் தெரியல. இப்போ ஸ்டாலின் அவர்கள், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவுக்கு அடுத்த மாதம் பயணமாக போகிறாரு. அமெரிக்காவுக்கு 1 மாத பயணமாக போகிறார், 2 நாள் 3 நாள்லாம் கிடையாது. அது முதலீடு இருக்கிறேன்னு பேரில் போகலாம், இல்லை ஓய்வுங்கிற பேரில் போகலாம், இல்லை மருத்துவ பரிசோதனைக்காக போகிறேன் அப்படிங்கிற பேரில் போகலாம், ஏதோ ஒரு பேர். ஆனால் 1 மாத காலம் அவர் அமெரிக்காவில் தங்குறாரு. ஏற்கனவே தான் நம்ம ஆட்சி அப்படியே சும்மா டர்ருன்னு கிழுகுலுன்னு இருக்குல்ல, இவரும் போய் 1 மாதம் உட்காந்துட்டாருன்னா சுத்தமாக விளங்கி விடிஞ்சு கிழிஞ்சிடும். அப்படிங்கிறதால இவரோட மகன் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர் அப்படிங்கிற பதவியை இப்போ கொடுத்துட்டு மொத்த போர்ட்போலியோவையும் அவரோட கண்ட்ரோலில் விட்டுட்டு இவர் பயணம் செய்ய போகிறாரு.
அப்போ உதயநிதி அவர்களோட ஆட்சியை குறை சொல்கிறதுக்கு எவனும் இருக்கக்கூடாது. மீடியான்னு ஒருத்தன் இருந்தான்னா அவன் வந்து நம்ம செந்தில்வேல் மாரி தான் இருக்கணும், வேறு எதுவுமே பேசக்கூடாது. எதை எடுத்தாலும் இப்போ முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காருல நம்ம திராவிட அண்டா செந்தில்வேலு. அதேமாரி முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி என்கின்ற நான் அப்படின்னு இவர் மறுபடியும் வடை சுட ஆரம்பிச்சிருவார். இதுக்கு பேர் குரலற்றவர்களின் குரல். இது ஒரு பொழப்புன்னு இதையும் பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மீடியாக்காரர்கள் மட்டும்தான் இருக்கணும். சாட்டை துரைமுருகன் மாதிரி ஆள்லாம் வச்சுருந்தா ஏதாவது ஒரு இஷ்யூன்னா உடனே விமர்சனம் பண்ணிகிட்டே உட்காந்துருப்பாங்க. சாட்டை துரைமுருகனை கைது செஞ்சு உள்ள தூக்கி போட்டுருவோம். அப்போ அந்த நாம் தமிழர் கட்சிக்காரெல்லாம் கொஞ்சம் சும்மா இருப்பான். ஏன்னா அதிமுகவினர் பெருசாக மீடியாக்களில் போய் எங்கேயுமே பேசுறது இல்லை. மீடியாக்களில் போய் கழகத்தோட சார்பாக அவங்களுக்கு இருக்கிறதுக்கு தடை அப்படிங்கிறது போட்டாங்க, எந்த மீடியாவுக்கும் போகாதீங்கன்னு. மீடியாக்காரர்கள் எல்லாமே திமுக சொம்பு அண்டா ஜால்ராக்களாக இருக்கும்போது அவங்க அங்கே போய் பேசியும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்காரன் விடவே மாட்டேங்கிறாங்க. நீ எங்கே போனாலும் வந்து கிளின்னு கிழிப்பேன், நானே எனக்கு மீடியாடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சாத்துறாங்க. அப்போ சாட்டையை கை வச்சிட்டோம்னா மற்றவெல்லாம் கொஞ்சம் அடங்கியிருப்பானா? அதனால தான் நம்ம திராவிட இளவரசர் உதயநிதி அவர்களுடைய நண்பரான டாக்டர் ரத்தீஷோட அந்த இப்போ ஐபிஎஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி இவங்க எல்லாமே அவங்களோட சர்க்கிளில் உள்ளவங்களே வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த டீம் தான் முடிவெடுத்திருக்கோம். இது சப்ஜெக்ட் டு வெரிஃபைடு, இவங்க தான் எடுத்திருப்பாங்க கண்டிப்பாக அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பிடிச்சி உள்ளே போட்டா என்ன? சவுக்கு பேசியிருந்தார், தூக்கி உள்ளே போட்டாச்சு. ஃபெலிக்ஸ் ஜெரால்டு பேசியிருந்தார், தூக்கி உள்ளே போட்டாச்சு. இப்போ சாட்டையும் தூக்கி உள்ளே போட்டால் வேறு எவன் பேசுவான்? பேசுறதுக்கு ஆள் இல்லைல்ல, இப்படியே உட்காந்துருப்பாங்கல்ல. ஏதோ 1-2 பேர் திராவிட சொம்பு அண்டாக்கள் மட்டும் வழக்கம் போல் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. வாழ்க்கைன்னு சொல்கிறது ஜனநாயகம்னா ஒழிகைன்னு சொல்கிறதும் ஜனநாயகம் தானே. இதில் என்ன கருணாநிதி அவர்களோட புகழுக்கு கலங்க விளைவிச்சிருச்சு? இந்த பாட்டு தான் பொது வெளியில் இருக்கேங்க. இந்த பாட்டை எழுதுனவனை பிடிச்சிருக்கலாம், இந்த பாட்டை ஒளிபரப்புனவனை பிடிச்சிருக்கலாம், அங்கங்கே மேடைக்கு மேடை போட்டுட்டு இருக்காங்க, பிடிச்சிருக்கலாம். ஏன் இப்போ சீமானவர்கள்ட்ட போய் சாட்டை துரைமுருகன் கைதை பற்றி பேசும்போது காரி துப்பிட்டார் மனுஷன். நான் பறண்டா அதே பாட்டை, ஆம்பளையாக இருந்தால் என் மேலே எஃப்ஐஆர் போடுறான்ட்டார். என்னை விட சாட்டை துரைமுருகன் அதிகமாக பேசிட்டான். பொதுவெளியில் இருக்கிற பாட்டை தான் அவன் பாடினான். அவனா எழுதி இசையமைச்சு பாடினா எங்கே நான் பாடுறேன், என்னத்தை அரெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு இன்றைக்கி சீமான் பேசுகிறாரு. சீமான் மேலே கேஸ் போட வேண்டியதானே? இவங்களுக்கு மேட்ரு அது கிடையாது. சீமானை சுற்றி இருக்கிறவனை பூரா பயமுறுத்தணும். நாம் தமிழர் கட்சிக்காரனை பயமுறுத்துறதன் மூலமாக மற்ற கட்சிக்காரனும் பயப்படணும். வேறு எவனுமே எதிர்த்து பொது வெளியில் பேசவே கூடாது. கேட்டால் கருணாநிதி ஒரு சிறந்த பத்திரிகையாளர், கருணாநிதி பிறந்த மிக சிறந்த, உலகத்திலேயே மிக சிறந்த கருத்தியல் புரட்சியாளர், அவர் தான் வந்து கருத்து சொல்லுவார், இப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் ஒன்றுமே கிடையாது. இங்கே எதிர்த்து பேசுனா கைது, மீம்ஸ் போட்டால் கைது. இதை தானே பிஜேபிக்காரன் டெல்லியில் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு எதிரான மீடியாக்கள் எல்லாத்தையுமே பிஜேபி கைது செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் அங்கே காட்டக்கூடிய பாயசத்தை நீங்கள் இங்கே காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் பிஜேபிக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அவன் காவி சங்கின்னா நீ கருப்பு சங்கி. அவன் கடவுள் இருக்குன்னு சொல்லிட்டு கடவுள் மேலால் மற்றவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணுறான். நீ கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு மற்றவனை போட்டு டார்ச்சர் பண்ணுற. தமிழ்நாட்டோட மோடி ஸ்டாலின், இந்தியாவோட ஸ்டாலின் தான் மோடி. இப்படி வேணால் பிரித்து வச்சுக்கலாம். ரெண்டும் ஆப்பை, ரெண்டும் கரண்ட் ஆப்பம்பாங்க பார்த்தீங்களா? அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. சாட்டை துரைமுருகனோட கைதால் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? முதல்ல எவனுமே எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? அதுக்கு பேசாமல் மொத்த மீடியாவையும் தடை பண்ணிட்டு போயிருங்க. அரசாங்கம் சார்பாக வரக்கூடிய மீடியா மட்டும்தான் வரும் அப்படின்னு. இப்போ நீங்கள் சீனாவெல்லாம் பார்த்தீங்கன்னா எவனுமே மீடியாலாம் நடத்தி பேச முடியாது. அரசு செய்திகள் எல்லாமே அரசாங்கம் கொடுக்கறது தான். பேசாமல் எல்லாத்துக்குமே ஒரு சென்சார் போர்டை வச்சுருங்க. இங்கே ஸ்டாலின் வாழ்க்கைன்னு முதல்ல ஓப்பனிங்லேயும் எண்டிங்லேயும் சொல்லிவிட்டு அப்புறம் தான் பேசவே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சென்சார் போர்டுக்கு ஒரு ரூல்ஸ் போட்டுருங்க. எந்த மீடியாவில் யூடியூப்பில் ஒருத்தன் வாயை திறந்தான்னா அவன் என்ன சப்ஜெக்ட் பேசினாலும் சரி, அவன் நியூஸு அரசியல் பேசினாலும் சரி, சமையல் வீடியோ போட்டாலும் சரி, எங்கேயாவது டூர் போய் வீடியோ போட்டாலும் சரி, இல்லை ஹோட்டலுக்கு ஓசிச்சு வருதுன்னுட்டு ரிவ்யூ பண்ணாலும் சரி, எந்த வீடியோ ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் பெரியார் வாழ்க, அண்ணா வாழ்க, தமிழின தலைவர் கருணாநிதி வாழ்க, அவர் பெற்ற புதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாழ்க, அவர் பெற்ற புதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க, அவர் பெற்ற புதல்வர் இன்பநிதி ஸ்டாலின் வாழ்க, அவர் பெக்க போகிற புதல்வர் துன்பநிதி வாழ்க, இப்படி சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கணும்னு வேணால் சொல்லிடுங்க. ஒரு ரூல்ஸ் போட்டுருங்க. சட்டமாக்கிட்டால் நம்மளும் வாழ்கன்னு சொல்லிட்டு போயிடுவோம்ல. வாயை பெனாயில் போட்டு கழுவிட்டாவது அதுக்கப்புறம் நாங்கள் போயிடுவோம் ஒரு தடவை வாழ்கன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு போயிடலாமே. கேட்டால் பெரிய கருத்தியல் புரட்சியாளர்கள்ங்கிறீங்க. இப்போ எங்கள் சீமா மேலே போய் கேஸ் போடுங்க. ஊருக்கு இழிச்சவாயன் பிள்ளையார் கோயில் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி பலம் இல்லாதவன், பின்புலம் இல்லாதவன் எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே போட்டு நீங்கள் என்னத்தை சாதிக்க போகிறீங்க? இதெல்லாம் மக்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு?
திரும்ப உங்களுக்கு வேடிக்கை காட்டுறதுக்கு அந்த நாள் வரும், காத்துக்கிட்டு இருங்க.